நீங்க வந்து அன்னையனார் படத்துல வந்து நீங்க ஒரு கருத்தை உலகத்துக்கு சொல்ல வரீங்க, பிரபஞ்சத்துல சொல்ல பிரபஞ்ச சக்தி அனுமதிக்காம சொல்ல முடியாதுங்கம்மா. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஒருத்தர் சாமியை பத்தி திட்டி அவர் கர்மா சேரணும்னு இருக்கும், அந்த பிரபஞ்ச அனுமதிக்கும் அவர் பேசிடுவாரு. ஒருத்தர் சாமியை புகழ்ந்து பேசி பேர் வாங்கணும் இருக்கும், அந்த பிரபஞ்ச அனுமதிக்கும் பேசிடுவார். அந்த மாதிரி அருணகிரிநாதர் வந்து பேசிக்கவே ஆன்மீகவாதி தான். ம். அவர் சிவபெருமானை வழிபட்டிருக்காரு, அவர் முருக பக்தராகவும் இருந்திருக்காரு, அவர் எல்லா விதத்திலயும் பக்தியில சேர்ந்திருக்காரு. நீங்க நீங்க வந்து ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேங்கம்மா, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல வேண்டாம்னு தவிர்த்தேன். ஆனா இதுக்கு இதை விட உதாரணம் வந்து வேற எதுவுமா இருக்கான்னு தெரியாது. நீங்க ஏன் சாமியார்லாம் பெண் விஷயத்துல மாட்டான்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. ஒண்ணு அவன் செய்யற தப்புனால மாட்டுறாங்க. பொதுவாவே நீங்க பக்தி நிலைன்னு வந்துட்டீங்க, உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கனாலே உங்களுக்கு இயற்கை கொடுக்குற மிகப்பெரிய ஏன்னா நீங்க எல்லா ரகசியத்தையும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஒருத்தர் துன்பப்படணும்னு இருக்கும்போது அவனோட துன்பத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. நீங்க இதுல இதுல இந்த இந்த கர்மால தப்பிச்சவங்கள்ல வந்து யாருமே கிடையாதுங்கம்மா. ம். எல்லாருமே மாட்டவங்க தான். கிருபானந்த வாரியார் பத்தி நான் தேடுறப்போ, இறை முருகப்பெருமான் சோதனையே தராத ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் தான். மிகப்பெரிய தெய்வ பிறவியர். ஆனால் அவருக்கும் ஒரு இடத்துல ஒரு கர்மா வேலை செஞ்சது என்ன? அவர் ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு. அது எதிர்வினை ஆற்றி அவரை வந்து துன்புறுத்துறாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து வைக்கிறாரு. அந்த நன்றி உணர்வுக்காக வந்து அவர் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு. பொன்மன செல்வன் எம்ஜிஆர் அவர் கொடுத்த பட்டம் தான். சோ அந்த இடத்துல ஒரு துன்பத்தை அனுபவிச்சார்.